மார்னிங். பசிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க கூட. இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். பாவம், படிச்சவன் போல இருக்கு. ஹலோ இந்திரா குட்டி. கையில என்ன? நீங்க வீடு மாதிரி தெரியாம கார்த்திகையா ஏன் வீட்டுக்கு வந்துட்டாருமா. என்ன பார்க்க அங்க வந்தாரா? உங்களை பார்க்க இல்லம்மா, இந்திரா ஏதோ கலர் பென்சில் வேணும் கேட்டுச்சா, அதை கொடுக்கறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஐயோ, ஸ்கூல் ஹாஃப் டே தானே. அது தெரியாம கிளம்பி போயிட்டாருமா. ஸ்கூலுக்கும் வந்துட்டு வீட்டுக்கும் வந்திருக்கிறாருன்னா குழந்தை மேல அவருக்கு எவ்வளவு பாசம். குழந்தை மேல மட்டும் இல்லம்மா, சாந்திமா மேலையும் பாசம் இருக்கு. ஆனா கோபமும் இருக்கு. எல்லாம் அந்த அபிராமியால தான். நான் வீடு மாறினது தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டேன்மா. அவர்கிட்ட எப்படியாவது தகவல் தந்துட்டு வீடு மாறணும்னு நினைச்சேன். ஆனா தினேஷ் விவகாரத்தினால அது முடியல. திரும்ப திரும்ப அவர் வெறுப்ப சம்பாதிக்கிற மாதிரியே ஆயிடுது. எல்லாம் போக போக சரியாயிடும். இந்து, உங்க அப்பா உனக்கு கலர் பாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. குடு நாராயணன். இந்த குட்டி. டாடியை நேரா பார்த்திருந்தா நான் கிஸ் கொடுத்திருப்பேன். ஐயோ, ஆமா டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வாங்க. டாடா டாடா, பை பை. பை பை. போலாமா? வா. கடவுளே, என்னை இன்னும் ஏன் கொண்டு போகாம வச்சிருக்க? அங்க பாரு, அந்த தினேஷ் வரான் போல இருக்கு. ஆமா, அவனே தான். இவன் கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு. எப்படி வெளியில வந்தான்? வசதியானவன்ல, அதான் ஈஸியா வந்துட்டான் போல இருக்கு. இவெல்லாம் ஒரு மனுஷன். வாஸ்வதி, மேல போலாம் வா. ஸ்வாதி, உள்ள போ. வாமா ஸ்வாதி, வாங்க தம்பி. ஏமா அழறீங்க? போன என் மகளையும் போகாத என் உயிரை நினைச்சு அழற. அம்மா, உயிர் போறதும் வரதும் நம்ம கையில இல்ல. ஆனா நீங்க பெத்த மகளா என்ன நீங்க மனசார ஏத்துக்கணும். நான் இருக்கேன், என் வீட்டுக்காரர் இருக்காரு. என்ன பெத்த தாயை விட மேலா நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். ஆமாம்மா, நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து சாட்சி சொல்லலனா நிச்சயமா என்ன ஜாமீன்ல வெளியே விட்டுருக்க மாட்டாங்க. ஆமாம்மா, திவ்யா போன துக்கத்துல நீங்க மட்டும் மௌனமா இருந்தீங்கன்னா என் கதி அதோ கதிதான்.
வித்யா நல்ல பொண்ணு. அவளை நீங்க இழந்தது துரதிஷ்டம் தான். ஆனா விதிய வெல்ல யாரால முடியும்? உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். உங்களை நாங்க அனாதையா விட்டுற மாட்டோமா? இந்த ஒரு வார்த்தையே போதுமா? அபிராமி, வரேன் மாமா. சீக்கிரம் வாமா. இன்னைக்கு யார் சமையல்? ஏன் மாமா? சொல்லு, அப்புறம் ஏன் கேட்டேன்னு சொல்றேன். கிளம் பாராட்ட போதா திட்ட போதான்னு தெரியலையே. என்ன பண்றது? எதுக்கும் அத்தை மேல பழிய போட்டுடலாம். என்னம்மா? அத்தை தான் சமைச்சாங்க. அதானே பார்த்தேன், நீ சமைச்ச மாதிரி இல்லையான்னு பார்த்தேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? பிரமாதமா இருக்கு. ராஜேஸ்வரியோட கைவண்ணம் யாருக்கு வரும்? நானே உங்களுக்கு சமைச்சு போட்டிருப்பேன் மாமா. நான் என்ன வேலை இல்லாம வீட்லயா இருக்கேன்? ஆபீஸ் வேலைன்னு வீட்லயே இருக்கிறது இல்ல, அதான். எனக்கு தெரியாதம்மா. சாம்பார் போடு. போதும். ஆமா, எங்க இந்த ரம்யா பொண்ணு கனவே இல்ல? அவ வெளில போயிருக்கா மாமா. ரம்யாக்கு ஒரு வழி பிறக்காம நான் தடுமாறிட்டு இருக்கேன். ஏன் தடுமாறுவானே? சீக்கிரம் பண்ண வேண்டியதானே? தினேஷ் கேஸ் முடிஞ்சு போச்சு. கார்த்திக் டைவர்ஸ் கேஸ் முடிஞ்சா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண வேண்டியதானே? என்ன அபிராமி, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? எதுவும் பேசுற மாதிரி இல்ல மாமா. என்ன சொல்ற? இப்பெல்லாம் கார்த்திக்கும் ரம்யாவும் பேசினாலே அவங்களுக்குள்ள சண்டை வருது மாமா. உடுமா, சின்ன பசங்க சண்டையை பெருசு பண்ணிக்கிட்டு. இல்ல மாமா, இது சின்ன சின்ன பிரச்சனை இல்ல. இப்பெல்லாம் கார்த்திக் ரம்யா கிட்ட அன்பா பேசுறது இல்ல, பாக்குறது இல்ல. அவன் அடிக்கடி கோவப்படுறான். ரம்யா எது செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்றான். அப்படியா? நான் கவனிக்கவே இல்லையே. அதனால்தான் மாமா நான் இப்போ உங்ககிட்ட இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்படி எதிரும் புதிரா இருக்கிற 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? அதோட கார்த்திக் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பானான்றதே சந்தேகமா இருக்கு மாமா. ஏன் அப்படி சொல்ற? ஆமா மாமா, ரம்யாவும் எவ்வளவோ பேசி பாக்குறா. ஆனா வர வர கார்த்திக்கு ரம்யாவை பிடிக்கல. இத பாருமா, ரம்யா தான் கார்த்திக்கு நம்ம முன்னாலே தீர்மானம் பண்ண விஷயம். இந்த போய் தான் நடுவில் ஏதோ தப்பு பண்ணா, எவ்வளையோ எடுத்துட்டு வந்து தன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அவன் வாழ்க்கையும் கெடுத்தான். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? ரம்யாவை கார்த்திக்கு கட்டி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. மாமா, நீங்க வேணா அதை ஏத்துக்கலாம். ஆனா கட்டாயப்படுத்தி ஒருத்திய கட்டி வைக்க முடியுமா? அப்படி கட்டி வச்சாலும் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? ஏன் அவன் கட்டிக்கிட்டு வந்தானே, அவளோட மட்டும் சந்தோஷமா இருந்தானா? இப்ப நாம சொல்றவள கட்டிக்கிட்ட சந்தோஷமா இருப்பான். எனக்கு என்னமோ இது சரின்னு படல மாமா. நீ பேசுறத பார்த்தா உனக்கே அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல போல இருக்கு. ஐயோ, நான் அப்படி சொல்ல மாமா. எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய்யுங்கன்னு சொன்னேன். கார்த்திக் இன்னும் அந்த குழந்தைய மறக்கல. அடிக்கடி போய் அவன் ஸ்கூல்ல பாக்குறான். என்னதான் இருந்தாலும் சாந்திக்கு அவன் தாலி கட்டியிருக்கான். அந்த பாசம் இன்னும் போகல. அபிராமி எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? எப்படியோ மாமா மனசுல விதைச்சாச்சு. சீக்கிரமா ஸ்ரீனிவாசன் பையன் பேச்சு எடுக்க வேண்டியதுதான்.
உள்ள வரலாமா தினேஷ்? வரக்கூடாதவங்களாம் வந்துதான் என் வாழ்க்கையை திசை மாறி போச்சு. இனிமே உங்களை மாதிரி பாசம் உள்ளவங்க தான் வரணும். வாங்க. என்னங்க யார் வந்திருக்கிறது? வர வேண்டியவங்க தான் வந்திருக்காங்க. நீயே வந்து பாரு. வாங்க. கமின் சார். அண்ணி வா. வா சுவாதி, அண்ணா? உட்காரு. என்ன இப்பதான் எங்க வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா இல்ல என் மேல பாசம் இல்லாம போயிடுச்சா? ஏய், உன் மேல பாசம் இல்லாம வந்திருக்காரு. உங்க அண்ணனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இல்ல சாந்தி, என் தங்கச்சி என்ன திட்டினாதான் எனக்கு சந்தோஷம். பாசம் உள்ளவங்க மேலதான் கோபம் வரும். வாங்க வாங்க. அம்மா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டா. இப்படியே மேல போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். ஏமா அப்படி சொல்றீங்க? இனிமேதான் உங்க புள்ள வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது. நீங்களும் தான் பார்க்க போறீங்க. சாந்தி அக்காவை நான் எவ்வளவோ இன்சல்ட் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க அதெல்லாம் மறந்து என்ன வாழ்த்துறாங்கன்னா நான் என்ன சொல்றது? தினேஷ், அர்ஜுன் மாதிரி நீயும் என் தம்பிதான். என்ன புரிஞ்சுக்க வேண்டியவரே புரிஞ்சுக்கல. உன் மேல எந்த தப்பும் இல்ல. அதெல்லாம் விடு. இனிமே உன் எதிர்காலத்தை பத்தி தான் யோசிக்கணும். நான் சொல்றது புரியுதா? சரிக்கா, நான் நல்லவனா வாழ்றேன். எப்பவும் எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நீ தப்பு பண்ணதா நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. சின்ன வயசுல இருந்தே ஜாலியா வளர்ந்துட்டேன். பொறுப்புன்னு வரும்போது எல்லா சமயம் சுமந்துதான் ஆகணும். இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என் சுவாதிய பத்திரமா பாத்துக்கோ. நிச்சயமா. என்ன மகனாக்குனது என் தாய், என்ன மனுஷனாக்குனது என் மனைவி. என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு பாராட்ட உன் வாயால கேட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே என் பெரிய முதல்ல கேட்டிருந்தா பூரிச்சு போயிருப்பாரு. நாங்க கிளம்புறோமா? ஹாரிஸ், இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்? அதான் சொன்னேன், நம்பர் 38 பாளையக்காரன் ஸ்ட்ரீட், வடசரவாக்கம். ஓஹோ, சரி. எனக்கு ரூட் தெரியாது, ரூட் சொல்லு. ஸ்ட்ரைட்டா போ. ஹாரிஸ், எஸ். கஸ்டமர் யாரு? பெரிய விஐபியா? ஏன் கேட்குற? இல்ல, கார் டெலிவரியை ஷோரூம்ல வந்து எடுத்துருக்கலாமே. அவங்க ஹோம் டெலிவரி கேட்டிருக்காங்கல்ல. பிசினஸ்ல இருக்கிற காம்படிஷன்ல ஹோம் டெலிவரி பண்றதுல தப்பு இல்லை. நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, ரூட் சொல்லு. இந்த லெஃப்ட். கார்த்திக், இந்த தெரு தான். வீடு எங்க? கொஞ்சம் ஸ்லோவாகவே போ. இந்த வீடு தான் கார்த்திக். இந்த வீடா? அந்த கேட்டு உள்ள போ. கேட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்காக தான் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. கார்த்திக், ஒரு நிமிஷம் இரு. கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டு வரேன். யா. ஹலோ. சொல்லுடா. யா. கார் புக் பண்ணியிருந்தீங்களே, டெலிவரி கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க. கார்த்திக், சரி. கஸ்டமர் வந்திருக்காங்க. சரிடா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பை.
நீ தான் கஸ்டமரா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. உனக்கு தான் காரணம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திக், என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற? காரை பத்தி டிஸ்கிரைப் பண்ண. மேடம், டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்குறீங்களா? காரில் உட்காருங்க. கார்த்திக் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவார். எந்த டவுட் இருந்தாலும் அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்கியூஸ் மீ. கார்த்திக், நீ பார்த்துக்க. ஹலோ, 1 செகண்ட்.